வெல்கம் டு மௌனி மீடியா. சரவண சக்தி நடிகர் சரவண சக்தி இவர் தமிழ் சினிமாவில் ஒரு 25 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறாரு. முக்கியமாக சொல்லணும்னா அந்த குட்டிப்புலி படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்திருப்பாரு. இவர் ஒரு காமெடி ஆக்டர். ஆனால் இவர் படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இவர் ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. அந்த படத்தோட பேரை சொன்னால் ஷாக்கிங்காக இருக்கும். அதாவது நாயகன். இந்த நாயகன் படத்துக்கு இவர் தான் டைரக்டர். நாயகன் படத்தை சொன்ன உடனே நாயகன் இவர் டைரக்ஷன் பண்ணாரா அப்படின்னு பயங்கர ஷாக்காக இருக்கும். ஆனால் அவசரப்படாதீங்க. இந்த படம் நடிகர் கமலஹாசன் நடிச்சு வெளிவந்த நாயகன் படம் இல்ல. 2008 நடிகர் ஜே.கே. ரித்தீஷ் நடிச்சு வெளிவந்த அந்த நாயகன் படம். அந்த படமும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். அந்த படமும் ஆவரேஜா தான் போச்சு. அந்த நாயகன் படம் தாங்க இவர் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இவர் முதல்ல டைரக்ஷன் பண்ண படம் தண்டாயுதபாணி அப்படின்ற படம். இந்த படத்தை 2007 தான் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இதுதான் இவருடைய ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்துல புதுமுகங்கள் தான் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் சுமாரா தாங்க போச்சு. ஆனா அதுக்கு அடுத்த படமே ஜே.கே. ரித்தீஷ் நடிச்சிருப்பாரு. ஜே.கே. ரித்தீஷ் அப்ப எம்பியா இருந்தாரு. அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அவரை ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்றாரு. நாயகன் அப்படின்ற பேரை வச்சு டைரக்ஷன் பண்றாரு. அந்த படம் ஓரளவுக்கு தான் போச்சு. அதுக்கப்புறமா ஒரு 10 வருஷம் எந்த படமும் டைரக்ஷன் பண்ணல. ஏன்னா நாயகன் அப்படின்ற பேரை வச்சு உடனே நீங்க எதிர்பார்க்குற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்திருப்பாங்க. ஏன்னா கமலஹாசன் நடிச்சு வெளிவந்த நாயகன் படம் தமிழ் சினிமாவில் எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இவருக்கு பட வாய்ப்புகள் வரலையா? அதாவது கண்டிப்பா ட்ரை பண்ணியிருப்பாரு, வாய்ப்புகள் வந்திருக்காது. அதுக்கப்புறமா ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பவும் ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. இவருடைய 3வது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. பில்லா பாண்டி அப்படின்ற படம். இதுல ஆர்.கே. சுரேஷ் நடிச்சிருப்பாரு. இந்த படம் ஒரு சுமாரான படம் தான். சூப்பர் ஹிட்லாம் சொல்ல முடியாது. இவரு டைரக்ஷனை விடவே மாட்டான் அப்படின்னுட்டு எவ்வளவு நாள் கழிச்சுமே திரும்பவும் டைரக்ஷன் பண்றதுக்கு வராரு. படத்துலயும் நடிச்சிருக்கிறாரு. ஆனா அது அவ்வளவா கண்டினியூ பண்ணல. டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்றது அவருடைய லட்சியமா கூட இருக்கலாம். திரும்பவும் 5 வருஷம் கழிச்சு 2003 குலசாமி அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்றாரு. அதுல நடிகர் விமல் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு ஸ்பெஷலா ஒரு விஷயம் சொல்லணும்னா டயலாக் மட்டும் நடிகர் விஜய் சேதுபதி எழுதியிருப்பாரு. இந்த படம் ஒரு தோல்வி படம். அவ்வளவுதாங்க. நம்ம இப்ப பார்த்த இந்த 4 படங்கள் தான் இவர் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. சரவண சக்தி உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இவரை பத்தி ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.